ஐபிஎல் இறுதிப் போட்டியில் இன்று மோதப்போகும் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் நடப்பாண்டில் எத்தனை முறை மோதியுள்ளன, எத்தனை முறை வெற்றிக்கனியை பறித்துள்ளன என்பதை பற்றி அறியலாம். நடப்பாண்டு நடைபெற்ற மொத்த 36 லீக் போட்டிகளில் பஞ்சாப் அணி 18லும் பெங்களூரு அணி 17லும் வெற்றியை பதிவு செய்துள்ளன. இரண்டு அணிகளும் 3 முறை நேருக்கு நேர் மோதியுள்ள நிலையில் அவற்றில் பெங்களூரு 2லும் பஞ்சாப் ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றது. பெங்களூரு பஞ்சாப் அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் ரன் மிஷின் என அழைக்கப்படும் விராட் கோலியே அதிகபட்ச ரன்களை அடித்துள்ளார். அவர் 35 போட்டிகளில் விளையாடி 1115 ரன்களை விளாசியுள்ளார். அதே சமயம் சாகல் 18 போட்டிகளில் 28 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதித்துள்ளார். ஐபிஎல் இறுதிப் போட்டி நடைபெறும் அகமதாபாத் மைதானத்தை பொறுத்தவரையில் நடப்பாண்டில் பேட்டிங்கிற்கு சாதகமானதாக இருந்துள்ளது. நடப்பாண்டில் நடைபெற்ற 8 போட்டிகளில் 11 முறை 200 ரன்களுக்கு அதிகமாக ரன்கள் அடிக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக 245 ரன்கள் அடிக்கப்பட்டுள்ளது. அதனை இறுதிப் போட்டியில் விளையாடும் பஞ்சாப் அணியே சாதித்துள்ளது. நடப்பாண்டில் முதலில் பேட்டிங் செய்துள்ள அணிகளில் 6 அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. அதேபோன்று 2 அணிகள் இரண்டாவதாக விளையாடி வெற்றி கனியை ருசித்துள்ளன. அகமதாபாத் மைதானத்தில் ஒரு போட்டிக்கு சராசரியாக 21 சிக்சர்கள் அடிக்கப்பட்டுள்ளன. இப்படியாக ஐபிஎல் இறுதிப் போட்டி மீதான எதிர்பார்ப்பு எகிரி வரும் சூழலில் பெங்களூரு அல்லது பஞ்சாப் எந்த அணி சாம்பியன் கோப்பையை கையில் ஏந்த போகிறது என்பதே ரசிகர்களின் ஆவலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டியில் ரஜத் படிதார் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் அணி எதிர்கொள்கிறது. இதற்கிடையே ஐபிஎல் கோப்பையோடு இரு அணி கேப்டன்களும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மேக்ஸ்வெல், தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஹென்ரிச் கிளாசன் ஆகியோரது ஓய்வு முடிவுகள் ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஒருநாள் போட்டிகளுக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை என்று கூறி அவர் தனது முடிவை அறிவித்துள்ளார். அதேபோல் தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிச் கிளாசன் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 33 வயதான அவர் தனது முடிவு தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் சிறந்ததாக இருக்கும் என்று கூறியுள்ளார். தனது குடும்பத்தினரோடு அதிக நேரம் செலவிடுவதை எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும் மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்கும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் இந்திய அணி விளையாடும் எனவும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் அனைத்தும் இலங்கையில் நடக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது.